ஹாஹா விசுநேய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இன்று சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அப்துல் கலாம் பாகம் 2. அந்த +2 படித்து கொண்டிருந்த சரஸ்வதி என்கின்ற பெண் கலிமூர்த்தியிடம் சொன்ன தகவலை கேட்டு திரு கலிமூர்த்தி அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார். அப்படி அந்த பெண் என்ன சொன்னார்? இந்த கலிமூர்த்தி கேட்டார், உனக்காக இவ்வளவு தூரம் அக்கறை எடுத்து நம்ம ஜனாதிபதியே என்கிட்ட பேசினாரே, அவருக்கு யாரும்மா இந்த தகவலை சொன்னது? நான் தான் சார். கலிமூர்த்தி ஷாக் ஆனார். எப்படிம்மா? ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு கருத்தரங்கம், அதற்கு அப்துல் கலாம் வந்திருந்தார். அப்போது அவர் ஜனாதிபதி ஆகவில்லை. அந்த கூட்டத்திற்கு இந்த பெண் சரஸ்வதியும் போயிருந்தாள். பேசி முடித்துவிட்டு கலாம் சொன்னார், உங்களில் யாராவது ஏதாவது கேள்விகள் கேட்க விரும்பினால் கேட்கலாம். ஒன்லி 4 ஸ்டூடெண்ட்ஸ். கேள்வி கேட்ட 4 பேரில் ஒருவர் இந்த பெண் சரஸ்வதி. கூட்டம் முடிந்து புறப்படும் போது கேள்வி கேட்ட 4வரையும் தனியாக அழைத்து பாராட்டினார் கலாம். இந்தாங்க என்னுடைய விசிட்டிங் கார்டு, அவசியம் ஏற்பட்டால் தொடர்பு கொள்ளலாம் என்று கலாம் அவர்கள் விசிட்டிங் கார்டை கொடுத்தார். அந்த கார்டில் அப்துல் கலாமின் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இருந்தன. எப்படியோ அதை பத்திரமாக அந்த சரஸ்வதி பாதுகாத்து வைத்திருந்தால். அதுதான் இந்த ஆபத்து காலத்தில் அவளுக்கு உதவி இருக்கிறது. இதை கேட்ட கலிமூர்த்தி ஆச்சரியப்பட்டு போனார். அந்த பெண்ணின் மேற்படிப்புக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார். அத்துடன் அந்த விஷயத்தை அவர் மறந்தே விட்டார். காலம்தான் எவ்வளவு வேகமாக விரைவாக ஓடுகிறது. இந்த சம்பவம் நடந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு பின் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு போயிருக்கார் கலிமூர்த்தி அவர்கள். அவர் மேடையில் பேசி முடித்த பின் ஒரு இளம்பெண் அவசரமாக மூச்சு வாங்க மேடைக்கு ஓடி வந்து மைக்கை பிடித்தார். யார் இந்த பெண்? எங்கோ பார்த்தது போல் இருக்கிறதே. கலங்கிய கண்களோடு மேடையில் நின்ற அந்த பெண் குரல் தழுதழுக்க சொன்னாலாம், நல்ல வேளை எனக்கு இங்கே பேச வாய்ப்பு கிடைத்தது. இல்லாவிட்டால் இத்தனை பேர் மத்தியில் நன்றி சொல்லும் ஒரு நல்ல வாய்ப்பை நான் இழந்திருப்பேன். யாருக்கு நன்றி சொல்லப் போகிறாள் இந்த பெண்? எதுவும் புரியாமல் அமர்ந்திருக்கிறார் கலிமூர்த்தி IPS அவர்கள். கலிமூர்த்தி சார், நான் இங்கே அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலையில் இருக்கிறேன். 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம். என் கணவருக்கு 4 லட்சம் ரூபாய். சந்தோஷமாக இருக்கிறோம். நான் யார் என்று தெரிகிறதா என்றால் கலாம்